Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard max chapter 8 exercise 8.3 problem number 3 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். If A is an event of a random experiment such that P of A is to P of A bar. A bar na complement, okay ma, equal to 17 is to 15 and N of S equal to 614. Find the value of first option வந்து P of A bar. Okay ma, P of A bar கேட்டிருக்காங்க. P of A bar. Second option வந்து N of A. N of A na total count. சரியாமா? ஓகே, தமிழ்ல பார்த்துடலாம். ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க. இங்கு P of A given P of A bar equal to 17 is to 15 மற்றும் N of S equal to 640 எனில் P of A bar and N of A equal to காண்க. ஓகேமா, சிம்பிளான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி கொடுத்துருக்கதை நம்ம டிவிஷன் எழுதலாம். ஏன்னா இது தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் இல்லையாமா. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் வேல்யூ ஈக்குவல் டு செகண்ட் நம்பர். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். P of A bar. ஓகேமா, ஃபர்ஸ்ட் கிவனை எப்படி எழுதிக்கலாம். P of A is P of A bar equal to 17 is 15. ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம். P of A divided by எழுதலாம். சரியாமா. P of A bar equal to 17 by 15. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் பார்ப்போம். P of A, நான் இதில் கீழே எழுதுனேன். P of A into 15 என்று போடலாம். 15 into P of A equal to 17 into P of A bar. இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் P of Aங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, P of A barங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இப்போ ரெண்டு வேரியபிள் டிஃப்ரெண்ட் வேரியபிள் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு வேரியபிளில் நம்ம ஒரே வேரியபிளாக கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த ஆப்ஷனில் நமக்கு P of A bar கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா P of A ப்ளஸ் P of A bar, அதாவது அது ஒரு செட்டும் அதோட காம்ப்ளிமெண்ட் செட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 1. ஓகேமா. அப்போ நம்ம எதை சேஞ்ச் பண்ண போகிறோம், இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ P of A ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A bar இப்படி எழுதலாமா. இது வந்து ஃபார்முலா. ஓகேமா, ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம இந்த P of A நம்ம இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ 15 அப்படியே இருக்கட்டு, ப்ராக்கெட் 1 மைனஸ் P of A bar ஈக்குவல் டு 17 இன்ட்டு P of A bar. இப்போ நம்ம இதை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 15 மைனஸ் 15 இன்ட்டு P of A bar ஈக்குவல் டு 17 இன்ட்டு P of A bar. இப்போ நமக்கு P of A bar தான் வேணும். ஸோ அதை நம்ம லெஃப்ட் சைடு வச்சுட்டு அதெல்லாம் நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரலாம். அப்போ மைனஸ் 15 இன்ட்டு P of A bar மைனஸ் இது 17 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் 17 ஆகும். 17 P of A bar ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 15 ரைட் சைட் போகும்போது மைனஸ் 15 மாறும். நம்ம இது ரெண்டே மல்டிப்ளை தட் சப்ராக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே சைன். அப்போ ஆட் பண்ணி மைனஸ் போடலாம். மைனஸ் 15 ப்ளஸ் 17 20 30 32 இல்லைம்மா. 32 into P of A bar equal to minus 15. இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். அப்போ P of A bar equal to 15 by 32. சரியாம்மா, 15 by 32 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இனி நம்ம செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, N of Aன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா P of Aக்கான ஃபார்முலா என்னமா, P of A equal to N of A by N of S இல்லையா. அப்போ நமக்கு N of S ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. P of A வந்து நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது N of A, இப்போ P of A கண்டுபிடிக்கலாம். P of A ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 1 மைனஸ் P of A bar. அப்போது ஈக்குவல் டு 1 மைனஸ் P of A bar என்னது 15 by 32. அப்போது 15 by 32 எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கும் போது என்ன வரும், 32 மைனஸ் 15 என்னமா வரும், 15 16 17 வரும் இல்லையா, 17. அப்போது நமக்கு P of A என்ன கிடச்சிருக்கு, ஈக்குவல் டு 17 by 32. நமக்கு ஃபார்முலா பிரகாரம் இது என்ன வரும், P அதோட 17ங்கிறது என்னது, N of A. ஓகேவா, இந்த ஃபார்முலா பிரகாரம் இது ஃபார்முலா. ஓகேவா. அப்போது இதுக்கு கீழே இருக்கிறது வந்து N of S வரும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளத்தில் N of S என்ன கொடுத்துருக்காங்க, 614 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து N of S வந்து 32 தான் வந்திருக்கு. அப்போது நம்ம 32 வந்து 640 நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கட்டு P of A ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 32 இன்ட்டு இப்போ அந்த 32 640 கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், ஈஸியாக பார்ப்போம். இப்போ 640 டிவைடட் பை 32 போட்டால் போதும். சரியாம்மா. அப்போ என்ன வரும் நமக்கு, 10 32 டிவைட் ஆகும் இல்லையா. 10 32னா 320, 20 32னா 640. கரெக்ட்.
ஓகேவா 20 டைம்ஸ் நமக்கு இருக்குது. அப்போது 20 டைம்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் அந்த 32 எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகும் 640 சேஞ்ச் ஆகும். ஆனால் இது இந்த மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணியாச்சுன்னா கரெக்டாக வராது. நம்ம டினாமினேட்டருக்கு என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பரால் நம்ம நியூமரேட்டரில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேமா டேலி ஆகும். ஸோ அந்த 20 நம்ம நியூமரேட்டரி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது 17 into 29 என்ன வரும் 17 into 2 20 34 இல்லை. அப்போ 340 டிவைடட் பை 32 into 29 என்ன வருமா நமக்கு 640 கிடச்சிரும். இது நம்ம கட் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நியூமரேட்டில் இருக்கிறது என் ஆஃப் ஏ, டினாமினேட்டரில் இருக்கிறது என் ஆஃப் எஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க என் ஆஃப் ஏ என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எழுதலாமா என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 340. இதான் நமக்கு செகண்ட் ஆப்ஷனுக்கான ஆன்சர். புரியுதா? இதை நம்ம மறக்காமல் பண்ணணும்.